எடை கல்லே இல்லாம எடை போடக்கூடிய ஒரு அற்புதமான தராசு வந்து தமிழர்கள் கடந்த நூற்றாண்டு வரைக்கும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த தராசை பத்தி நம்மள 99% பேருக்கு தெரியாது. அந்த தராசு தான் தூக்கு தராசு அப்படிங்கிற இந்த தராசு. இந்த தராசுல எடை கல்லும் கிடையாது, அதே மாதிரி ஒரு பகுதியே கிடையாது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. இந்த பகுதியில தான் தேவையான பொருட்களை வச்சு எடை போட முடியும். தூக்கு தராசோட அமைப்பை பார்ப்போம். நேரா வந்து ஒரு கழி இருக்கும். இது பொதுவா வந்து ரொம்ப கடினமான மரத்துல, அதாவது கருங்காலி மரத்துல தான் செய்வாங்க. இந்த கழி வந்து இதோட முக்கியமான அங்கம். இந்த கழி இல்லாம இந்த இடத்துல கயிறுகள் கொடுத்திருப்பாங்க. இந்த கயிறுகள் மூலமா தான் நம்ம வந்து இந்த தராசு தட்டை அதில் இணைக்க முடியும். பாத்தீங்கன்னா ரொம்ப எடை குறைவானது அப்படிங்கிறதுனால இந்த தட்டு ரொம்ப சரியான தட்டா இருக்கு. இந்த கழி, இந்த தட்டு, இது போக மிக முக்கியமா இருக்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய நூல். இந்த நூலை வச்சு தான் நம்ம எடையை கண்டுபிடிக்க போறோம். இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம உதவுறதுக்காக நம்ம கிட்ட இருக்க ஸ்கேல் எல்லாம் கோடுகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த கழியிலையும் சின்ன சின்னதா நிறைய கோடுகள் இருக்கு. மொத்தம் 22 கோடுகள் வந்து இந்த கழியில இருக்குது. இந்த கோடுகளை வச்சு தான் நம்ம எடையை கண்டுபிடிக்க போறோம். எப்படின்னா, இந்த தட்டுல நம்ம ஏதாவது ஒரு எடையை வைக்கிறப்போ இந்த கோடுல இருக்கக்கூடிய சமநிலைங்கிறது தவறும். அப்போ சமநிலையை கொண்டு வரதுக்காக ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து நம்ம இந்த கயிறை வந்து நகர்த்துவோம். அப்படி நகர்த்துறப்போ எந்த இடத்துல போய் இந்த கயிறு நிக்குதோ அங்க என்ன கோடு இருக்குன்னு பார்த்து அந்த கோடு அடிப்படையா வச்சு இந்த கழி சொல்லக்கூடிய எடை என்ன அப்படிங்கறது நமக்கு 1.4 கிலோகிராம் எடைக்கல். அந்த எடைக்கல்ல வச்சு இது சொன்னா சரியா நிக்குது. அப்ப இந்த கோட்டுக்கான எடைங்கிறது வந்து ஒரு வீசம் வருது. அதே மாதிரி இந்த 22வது கோட்டில் நான் வச்சேன் அப்படின்னா இங்க வந்து இதே மாதிரி 2 கல் வைக்கலாம். அந்த அளவுக்கு அது எடையை தாங்கக்கூடியதா இருக்குது. இதன் மூலமாக இந்த கோலினுடைய அதிகபட்ச எடையை தாங்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது 2.8 கிலோகிராம் அல்லது